Partnership firm la நம்ம கான்செப்ட் பார்க்க போறோம் calculation of interest on drawings. So interest on drawings பத்தி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரைட். இது வந்து partnership firm, இது வந்து partner ஓகேங்களா. சோ இவன் என்ன பண்றான், இவன் வந்து that is drawings வாங்குறான். ஓகே, drawings means அவன் பர்சனல் யூஸ்க்காக அவன் அமௌண்ட் எடுக்கிறான் ஓகேங்களா, withdraw பண்றான். சோ அப்போ அதுதான் drawings பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறான் அவன். சோ அதுக்கு பதிலாக பார்ட்னர் என்ன பண்ணி ஆகணும், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கொடுத்தாகணும். ட்ராயிங்ஸும் அதை எவ்வளோ அமௌண்ட் எடுத்தானோ அதை கொடுத்தாகணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுவோம். மேபி இந்த பார்ட்னர் வந்து எந்த மாதிரினா அவன் ட்ராயிங் வித்ட்ரா பண்ணலாம் அவன் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து சில இது இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் மெத்தட், ப்ராடக்ட் மெத்தட், ஆவரேஜ் பீரியட் மெத்தட் இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதோட ஜேர்னல் என்ட்ரி போடணும் ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன ஆகுது பாருங்கள், இப்போ வந்து பார்ட்னர் என்ன பண்ணுறான், ட்ராயிங்ஸ் வந்து எடுக்கிறான் ரைட் பர்சனல் யூஸ்க்காக. அவன் அப்புறமா என்ன பண்ணி ஆகணும், அவன் கொடுத்தாகணும் ஓகேங்களா. அதுவே இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அவனுக்கு என்னவாயிடுச்சு, சார்ஜ் ஆகிடுச்சு. அப்போது ஸோ நீங்கள் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன போட்டிருந்தீங்க, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எங்கே வரும், இந்த பக்கம் வரும் கரெக்டுங்களா. ஸோ எப்படி இதோட ஜேர்னல் என்ட்ரி எழுதுவீங்க நீங்கள், ஸோ பாருங்கள் இங்கே for charging interest on drawing ஓகேங்களா, partners capital or current account debtor to interest on drawing. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ரூல் உங்களுக்கு தெரியும், கோல்டன் ரூல்ஸ் தெரியும்னா அதை இங்கே வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரியல, கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது ஓகே, அப்போனா உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லிடுறேன் இந்த இடத்துல நான். இப்போ பாருங்க இங்கே பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கரெக்டுங்களா, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ இங்கே பாருங்கள் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டாரில் அமௌண்ட் போடுங்க to interest on drawing. So to interest on drawing. So interest on drawings charged ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் க்ளோஸ் பண்ணுவீங்க அதை ஓகேங்களா. க்ளோஸ் எங்கே பண்ணுவீங்க, உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் லாஸ்ட்டாக நீங்கள் எழுதுவீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் வந்து ஒரு கம்பெனிக்கு என்னவா இருக்குது, சாரி ஒரு ஃபர்முக்கு என்னவா இருக்குது, அது வந்து ஒரு இன்கம் மாதிரி கரெக்டுங்களா. ஸோ நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எங்கே போடுவீங்கன்னா கிரெடிட் சைடில் போடுவீங்க சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் கிரெடிட் சைடில் அமௌண்ட். அப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க, டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் கிரெடிட்டில் அமௌண்ட் எழுதுவீங்க. அப்புறம் இங்கே என்ன இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஸோ இங்கே எழுதுவீங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ஓகேங்களா. சரி எழுதிட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அக்கௌண்ட் க்ளோஸ்ன்னு எழுதிடுங்க ஓகேங்க. ரொம்பவே ஈஸி இது. இப்போ வந்து நம்ம டைரக்ட் மெத்தட், ப்ராடக்ட் மெத்தடோட, ஆவரேஜ் மெத்தடோட ஃபார்முலாஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இங்கே பாருங்கள் ஃபார்முலா என்ன இருக்குன்னா, டைரக்ட் மெத்தடோட ஃபார்முலா என்ன இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். ஸோ அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் ஓகே, நீங்கள் மொத்தமாக எவ்வளோ வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க அந்த அமௌண்ட்டு இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா. இது வந்து உங்களோட பார்ட்னர்ஷிப் டீடில் வந்து உங்களுக்கு நீங்கள் தட் இஸ் எழுதிருப்பீங்க எவ்வளோ வந்து ஒரு பார்ட்னருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணோம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ஓகேங்களா, அது இருக்கும். அப்புறம் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டைம் ஓகேங்களா, எத்தனை மந்த்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி. அதேமாதிரி இப்போ ப்ராடக்ட் மெத்தட் பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ஈக்குவல் டு சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, இது வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா. சம் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப புரியும், இன்னும் கஷ்டம் கிடையாது, ஈஸி தான் ஓகே. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் ஓகே, பர் மந்த்துன்னு கூட கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும், இன்ட்டு 12 பண்ணி பர் ஆனம்னு நீங்கள் இது பண்ணணும் ஓகேங்களா. அப்புறம் வந்து பாருங்கள், சாரி இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் அவங்க கொடுத்துருப்பாங்க, பர் ஆனம் இங்கே தான் பர் மந்தில் கொடுத்துருப்பாங்க உங்கள் அமௌண்ட்டு ஓகேங்களா. அதுதான் நீங்கள் மல்டிப்ளை 12 மல்டிப்ளை பண்ணணும், 1 இயரில் 12 மந்தில். ஸோ அது இப்படி மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. எங்கே இருக்கோ அதை பார்த்துக்கோங்க நீங்கள். அப்புறம் பாருங்கள் 1/12 ஒன்று வந்து மந்த்துன்னு கொடுத்தா, மந்த்துனா 12 மந்த்து, டேஸ் இருந்ததுன்னா 365 டேஸ். இது வந்து உங்களோட ரிலவெண்ட் பீரியட் ஓகேங்களா. அப்புறம் பாருங்கள் இங்கே ஆவரேஜ் பீரியட் மெத்தடு. ஸோ ஆவரேஜ் பீரியட் மெத்தட்னா என்னவா இருக்கும், ஒரு பார்ட்னர் என்னவா பண்ணலாம், அவன் வித்ட்ரா பண்ணலாம், மந்த்லியாக வித்ட்ரா பண்ணலாம். மந்த்லின்னா 12 மந்தில் தட் இஸ் 1 இயரில் 12 மந்த்தும் மேபி ஸ்டார்டிங்கில் பண்ணலாம், இல்லை மிடில் பண்ணலாம், இல்லை எண்டில் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம் மந்த்லியில் ஓகேங்களா. அதுதான் ஆவரேஜ் பீரியட் மெத்தடில் நம்ம பார்ப்போம் ஓகே. ஸோ இதுக்கு சில இது கூட இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள் ஓகே. மந்த்லியில் அட் த பிகினிங், ஸோ அதுக்கு ஒரு இது இருக்குது உங்களுக்கு, தட் இஸ் 6.5. இந்த மிடில்னா 6 ஆவரேஜ் பீரியட் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. அப்புறம் வந்து அட் த எண்டுனா உங்களோட 5.5 அந்த மாதிரி சரிங்களா. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் பண்ணி ஆகணும் இதை ஓகேங்களா. அப்புறம் பாருங்கள்
ஸோ இங்கே குவார்ட்டர்லி. ஸோ குவார்ட்டர்லியில் என்னது உங்களுக்கு 1 இயரில் எவ்வளோ தடவை எடுப்பான் வித்ட்ரா எவ்வளோ தடவை பண்ணுவான்? 3 months once, 3 months once, தட் இஸ் 3 மந்தில் கரெக்டுங்களா? 3 மந்தில் ஒரு டைம் அவன் வந்து அப்போ இது 3 தடவை ஆகிடும், 4 times ஆகிடும். 1 இயரில் 4 times எடுக்கிற மாதிரி இருக்கும் அவனுக்கு. சரிங்களா? அப்புறம் ஹாஃப் இயர்லி வந்து என்னவாக இருக்கும்? 1 இயரில் 2 times எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒன்ஸ் இன் 2 months, 2 மந்தில் 2 monthsல ஒரு தடவை எடுக்கிற மாதிரி, 4 monthsல ஒரு தடவை எடுக்கிற மாதிரி, அப்படி கூட சில பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் பீரியடோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் மேட் டியூரிங் தி இயர் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் இன்டூ ஆவரேஜ் பீரியட் பை 12. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களோட ஆவரேஜ் பீரியடோட இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான் இந்த கான்செப்டில்.